السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمد رسول الله. أما بعد، قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. فتلقى آدم من ربه كلمات فتاب عليه إنه هو التواب الرحيم. சூரத்துல் பக்ராவினுடைய 37வது வசனம். கணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்போ நேற்றைய தினம் நாம் பார்த்த செய்தி, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், ஷைத்தான் அவ்விருவரையும் வெற்றி கொண்டு விட்டான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஷைத்தான் வெற்றி கொண்டு விட்டான். அப்படி வெற்றி கொள்ளும் பொழுது அந்த கனியை அவர்கள் சாப்பிடும் பொழுது அவர்களுடைய ஆடைகள் அகற்றப்பட்டு விட்டன. அவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழைத்து என்ன சொல்லி காண்பித்தான்? வகுல் நஹ்பிது, நீங்கள் இருவரும் இந்த சொர்க்கத்தை விட்டு கீழே இறங்கி விடுங்கள் என்பதாக சொல்லிவிட்டான். எப்படி, எந்த நிலையில் நீங்கள் இறங்க வேண்டும்? பாலுக்கும் லிபாலின் அதுவும், எப்படி நீங்கள் ஒருவருக்கொருவர் பகைவராக இருக்கும் நிலையில், விரோதிகளாக, அவ்வளவுதான். இந்த உலகத்தினுடைய நிலையை குறித்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், ஏதேதோ இந்த உலகத்தில் நிகழ்ச்சி நடக்கின்றது, இருந்தாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருவருக்கொருவர் பகைவராக இருக்கக்கூடிய நிலையில் என்பதாக அந்த வார்த்தையை பயன்படுத்துகின்றான் என்றால் அதில் இருக்கக்கூடிய உண்மை தன்மையை நாம் விளங்க வேண்டும். சகோதரத்துவத்துடன் தான் நாம் இருக்கின்றோம், சகோதரத்துவத்திற்காக நிகழ்ச்சிகள் நடத்துகின்றோம். இருந்தாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த வார்த்தையை தான் குறிப்பிடுகின்றான்? விரோதிகளாக, ஒருவருக்கு ஒருவர் குரோதம் கொள்ளக்கூடியவர்களாக இந்த உலகத்தில் இருப்பீர்கள் என்றால் அதுதான் இந்த உலகத்தினுடைய நிலை. எவ்வளவுதான் சில மனிதர்களிடத்தில் நாம் பேணி நடந்தாலும், எவ்வளவுதான் அவர்களிடத்தில் அனுசரித்து போக வேண்டும் என்பதாக நாம் நினைத்தாலும் அவர்கள் என்னத்தான் செய்வார்கள்? எம்மிடம் குரோதம் கொண்டு பகைமை உணர்வை தான் அவர்கள் வளர்த்து கொண்டே இருப்பார்களே தவிர ஒருபொழுதும் எம்மிடத்தில் அவர்கள் இணங்கி வர மாட்டார்கள். அந்த ஒரு எண்ணம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களிடத்தில் இருந்து கொண்டே இருக்கும். அது மனிதர்களுக்கென்றே உரித்தான ஒரு எண்ணம். கணித்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதுதான் ஒரு முஸ்லிம் இடத்திலே இருக்கக்கூடாத ஒரு பண்பு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், நீங்கள் ஒருவருக்கொருவர் பகைவராக இருக்கக்கூடிய நிலையில் நீங்கள் இந்த பூமியில் நீங்கள் இருங்கள் என்பதாக, சொர்க்கத்தை விட்டும் நீங்கள் சென்று விடுங்கள் என்பதாக சொல்லி காட்டுகின்றான். இன்றைய காலகட்டத்தில் அதிகமாக நம்மால் பார்க்க முடியும். சாதாரண சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் பகைமை கொண்டு, சாதாரண சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் தர்க்கங்கள் செய்து கொண்டு, சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் ஃபித்னாக்களை, குழப்பங்களை ஏற்படுத்தி கொண்டு, சண்டை போட்டு கொண்டு, இதே போன்ற விஷயங்கள் எல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். சொர்க்கத்தில் இருக்கும் பொழுதே சொல்லி காட்டுகின்றான், இப்படிதான் உங்களுடைய உலக வாழ்க்கை இருக்கும். சொர்க்கத்தில் இருப்பதை போன்று உங்களுக்கு அமைதியான வாழ்க்கையெல்லாம் என்ன செய்யாது, அந்த உலகத்தில் இருக்காது என்பதை முன்கூட்டியே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டிவிட்டு போங்க, போய் பூமியில நீங்க என்ன செய்யுங்கள், சிறிது காலம் உங்களுக்கான வாழ்வாதாரங்கள் அங்கே ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது, அங்கே சென்று நீங்கள் வாழ்ந்து நீங்க அங்கே இருந்து விட்டு வாருங்கள். அந்த உலகத்தில் உங்களுக்கு ஹயாத் இருக்கும், அந்த உலகத்தில் உங்களுக்கு மரணம் இருக்கும். சொர்க்கத்தில் அது இரண்டும் உங்களுக்கு இல்லை. ஆனால் இந்த உலகத்தில் நீங்கள் சென்று வாழக்கூடிய காலகட்டத்தில் உங்களுடைய ஹயாத் இருக்கும். அந்த ஹயாத் முடிந்தவுடன் நீங்கள் மரணிக்கப்படுவீர்கள், அதற்கு பின்னால் நீங்கள் மீண்டும் எழுப்பப்படுவீர்கள். இதே போன்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்கும் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். அதற்கு அடுத்தபடியாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயத்தை பார்த்து ஒரு உபதேசம் ஒன்றை செய்து காட்டுகின்றான். அதாவது, சொர்க்கத்திலிருந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனுப்பிவிட்டான். அவர்களுடைய சந்ததியினர்களை கொண்டுதான் இந்த உலகத்தில் என்ன செய்திருக்கின்றான்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனித வர்க்கத்தை படைத்திருக்கின்றான். அப்படிப்பட்ட மனித வர்க்கத்தை குறித்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு விஷயத்தை சொல்லி காட்டுகின்றான். நிச்சயமாக ஷைத்தான் என்பவன் என்ன செய்யக்கூடியவனாக இருப்பான்? உங்களுக்கு ஃபித்னாவை ஏற்படுத்தக்கூடியவனாக இருப்பான். யா பனி ஆதம் லா யஃப்தினன்னகுமு ஷைத்தான், ஷைத்தான் உங்களிடத்தில் என்ன செய்து விட வேண்டாம், ஃபித்னாக்களை ஏற்படுத்தி விட வேண்டாம். அந்த விஷயத்தில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? மிக கவனமாக இருக்க வேண்டும் என்பதாக சொல்லி காட்டுகின்றான். எப்படி? கமா அஹ்ரஜ அபவைக்கும் மினல் ஜன்னா, உங்களுடைய பெற்றோர்களை, அதாவது தந்தையையும் தாயையும் எப்படி அவன் ஃபித்னாவை ஏற்படுத்தி
சொர்க்கத்தை விட்டும் அவன் வெளியேற செய்தானோ அதே போன்று உங்களுக்கு மத்தியிலும் அவன் ஃபித்னாக்களை ஏற்படுத்தி உங்களையும் என்ன செய்து விட வேண்டாம், சொர்க்கத்தை விட்டும் வெளியேற்றி விட வேண்டாம். எனவே நீங்கள் என்ன செய்யுங்கள், ஷைத்தானுடைய விஷயத்தில் பேணுதலாக இருங்கள் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டக்கூடிய ஒரு செய்தியை சூரத்துல் ஆராஃபுடைய 27வது வசனத்திலே பார்க்க முடியும். அப்போ இது ஒட்டுமொத்த சமூகத்திற்கான ஒரு உபதேசம். ஷைத்தான் என்ன செய்து கொண்டே இருக்கின்றானாம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தொடர்ச்சியாக சொல்லி காட்டும் பொழுது இன்னஹு யராக்கும், அவன் உங்களை பார்த்து கொண்டே இருக்கின்றான். நீங்கள் செய்யக்கூடிய எல்லா விஷயங்களையும் ஷைத்தான் என்ன செய்து கொண்டிருக்கின்றான், பார்த்து கொண்டே இருக்கின்றான். இவர்களுக்கு மத்தியிலே சகோதரத்துவம் வளர்கின்றதா, அதை உடைப்பதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வான். ஷைத்தான் மட்டும் அல்ல, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தொடர்ச்சியாக சொல்லி காட்டுகின்றான், அவனுடைய ஷைத்தானுடைய ஒட்டுமொத்த கூட்டத்தார்களும் உங்களை பார்த்து கொண்டே இருப்பார்கள், உங்களை சூழ்ந்து இருந்து கொண்டே இருப்பார்கள். உங்களுக்கு வழி எடுப்பதற்காக, உங்களிடத்தில் ஃபித்னாவை ஏற்படுத்துவதற்காக, குழப்பத்தை ஏற்படுத்தி உங்களுக்கு மத்தியிலே பகைமைத்தனத்தை, விரோதத்தனத்தை அதிகப்படுத்தி எப்படி உங்களுடைய பெற்றோர்களை அவன் சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றினானோ அதே போன்று உங்களையும் என்ன செய்ய வேண்டும், சொர்க்கத்தை விட்டு வெளியேற்ற வேண்டும் என்பதுதான் அவனுடைய நோக்கம். நேற்றைய தினம் என்ன பார்த்தோம், சொர்க்கத்திலிருந்து வந்து இந்த உலகத்தில் வாழ்கின்றார்கள். இந்த உலகம் ஒரு சிறைச்சாலை. இந்த சிறைச்சாலையிலிருந்து ஒருவன் விடுதலை அடைந்தான், அவன் மீண்டும் செல்லக்கூடிய இடம் சொர்க்கம்தான். அவன் யதார்த்த நிலை மீண்டும் நம்ம நம்முடைய சொந்த ஊருக்கு செல்லக்கூடிய சொர்க்கம்தான். அதை வெளியெடுக்க வேண்டும். அப்ப யதார்த்த நிலையிலே அவர்களை நாம் விட்டு விட்டோம் என்று சொன்னால் அவர்கள் என்ன செய்வார்கள், இபாதத்தில் இருந்து விட்டு அவர்கள் சென்று விடுவார்கள். ஷைத்தான் என்ன செய்வான், இது எல்லாம் உடைக்க வேண்டும், தகர்க்க வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனிடத்திலே அவன் என்ன செய்திருந்தான், ஆரம்பத்திலேயே ஒரு விஷயமாக சொல்லி காண்பித்தான். என்ன, நான் என்ன செய்வேன், உன்னுடைய மார்க்கத்தில் இருக்கக்கூடிய உன்னுடைய அடியார்களை அவர்கள் இருக்கக்கூடிய நேரான பாதையில் அமர்ந்து நான் வழியெடுப்பேன் என்பதாக சொல்லி காண்பித்தான். அந்த அடிப்படையில் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நாம் எவ்வளவு பேணுதலாக இருந்தாலும் ஷைத்தான் என்ன செய்வான், வழியெடுப்பதற்காக துடித்து கொண்டே இருப்பான். நமக்கு மத்தியில் ஃபித்னாக்களை ஏற்படுத்த வேண்டும் என்பதாக ஷைத்தான் நினைத்து கொண்டே இருப்பான். அப்படி ஒரு ஃபித்னாவை செய்து தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் என்ன செய்தான், அந்த ஷைத்தான் சொர்க்கத்தை விட்டும் வெளியேற்றினான் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் பக்ராவினுடைய 36வது வசனத்திலே சொல்லி காண்பித்திருக்கிறான். அப்படி ஷைத்தான் அவர்களுக்கு ஃபித்னாவை ஏற்படுத்தியவுடன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை அழைத்து சொன்னான், உலகத்திற்கு போங்கள், உலகத்திற்கு சென்று நீங்கள் என்ன செய்யுங்கள், சிறிது காலம் அங்கே வாழுங்கள் என்பதாக சொல்லிவிட்டான். அப்பொழுதுதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்கின்றார்கள், அவர்கள் செய்த தவறை உணர்கின்றார்கள். நம்ம என்ன செய்து விட்டோம், அல்லாஹுடைய கட்டளை மீறி விட்டோம், அல்லாஹுடைய கட்டளைக்கு மாற்றமாக நடந்து விட்டோம் என்பதாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உணர்கின்றார்கள். ஃபத்தலக்கா ஆதம் 37வது வசனம் என்ன சொல்லுகின்றது, முதலில் ஃபத்தலக்கா ஆதம் மிர் ரப்பிஹி கலிமாத், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய இறைவன் அதாவது அல்லாஹ் ரப்புல் ஆலமீனிடத்திலிருந்து சில வார்த்தைகளை அவர் பெற்றுக்கொண்டார். சில வார்த்தைகள், என்ன வார்த்தை, தௌபா செய்வதற்கான வார்த்தை. அல்லாஹ் பாவம் செய்ததை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உணர்ந்து விட்டார்கள். அப்ப என்ன செய்ய வேண்டும், பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும், தௌபா செய்ய வேண்டும். அப்படி தௌபா செய்வதற்காக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்து கொண்டார்கள், அல்லாஹ்விடம் இருந்து சில வார்த்தைகளை பெற்றுக் கொண்டார்கள் என்பதாக இந்த வசனத்திலே பதிவு செய்கின்றார். என்ன வார்த்தையை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெற்றுக் கொண்டார்கள், ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா என்ற துஆவை, ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா வ இன் லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காசிரின். யா அல்லாஹ், நிச்சயமாக நாங்கள் என்ன செய்து விட்டோம், எங்களுக்கு நாங்களே அநியாயம் செய்து விட்டோம். அவர்கள் நல்ல முறையில் சொர்க்கத்தில் இருந்து கொண்டிருந்தார்கள், நாங்கள் சொர்க்கத்தில் இருந்து கொண்டிருந்தோம், எங்களுக்கு நாங்களே அநியாயம் செய்து கொண்டோம். யா அல்லாஹ், எங்களை நீ என்ன செய்து விடு, மன்னித்து விடு, இரக்கம் காட்டிவிடு. நீ எங்களை மன்னிக்கவில்லை என்று சொன்னால், இரக்கம் காட்டவில்லை என்று சொன்னால் என்ன செய்ய முடியாது, எங்களால் ஒருபொழுதும் வெற்றி அடைய முடியாது, நாங்கள் நிச்சயமாக நஷ்டவாளிகளாகத்தான் இருப்போம் யா அல்லாஹ் என்பதாக அல்லாஹ்விடம் இருந்தே சில வார்த்தைகளை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெற்றுக்கொண்டு என்ன செய்கின்றார்கள், தௌபா செய்கின்றார்கள். ஃபதாப அலைஹி, அல்லாஹ் என்ன செய்து விட்டான், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மன்னித்தும் விட்டான். மன்னித்ததற்கு பின்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்துக்குள்ளே இருக்க வைத்தானா, கிடையாது. இன்னஹு வ தவ்வாபுர் ரஹீம், நிச்சயமாக அவன் பாவங்கள் செய்துவிட்டு அந்த பாவத்திற்காக மன்னிப்பு ஒருவர் கேட்கின்றார் என்று சொன்னால் அந்த தௌபாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கின்றான். அவர்களுடைய தௌபாவை ஏற்றுக்கொண்டு அந்த பாவத்தை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுடைய பாவத்தை மன்னித்ததற்கு பின்பும் 38வது வசனத்தில் சொல்லி காட்டுகின்றான், குல் நஹ்பிது மின்ஹா ஜமீஆ,
நீங்கள் அனைவரும் என்ன செய்து விடுங்கள், இருந்தாலும் சொர்க்கத்தை விட்டு வெளியேறி விடுங்கள் என்பதாக சொல்லி காட்டுகின்றான். சொர்க்கத்தை விட்டு நீங்கள் வெளியேறி உலகத்திற்கு சென்று விடுங்கள் என்பதாக சொல்லி காட்டுகின்றான். சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, பாவம் செய்வது யதார்த்தமான ஒரு நிலை. பாவம் செய்வது மனிதனுடைய யதார்த்தம். அந்த பாவம் செய்ததற்கு பின்னால் சிறந்த விஷயம் என்னவென்று சொன்னால் பாவ மன்னிப்பு கேட்பது. அந்த பாவ மன்னிப்புக்கென்று அழகான வார்த்தைகள் எல்லாம் இந்த இஸ்லாம் எமக்கு கற்று தந்திருக்கின்றது. அதே போன்ற விஷயங்கள் எல்லாம் சொல்லி என்ன செய்ய வேண்டும், அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். அதுதான் ஒரு முஸ்லிமுடைய யதார்த்தமான நிலை. இதை என்ன செய்ய வேண்டும், உணர வேண்டும் முஸ்லிம்கள். ஷைத்தானும் பாவம் செய்தான், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பாவம் செய்தார்கள். என்ன வித்தியாசம்? ஷைத்தான் பாவம் செய்து விட்டு அதை நியாயப்படுத்தினான். நான் நெருப்பால் படைக்கப்பட்டவன், அவர் மண்ணால் படைக்கப்பட்ட, நான் எப்படி சஜ்ஜா செய்ய முடியும் என்பதாக நியாயப்படுத்த முயற்சி செய்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பாவம் செய்தார்கள், தவறு செய்தார்கள். அந்த தவறுக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்தார்கள், தௌபா செய்தார்கள். அதுதான் அங்கே நடந்த வித்தியாசம். இரண்டு பேரும் அல்லாஹ்வுடைய படைப்புகள் தான். ஷைத்தானும் தவறு செய்கின்றான், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் தவறு செய்கின்றார்கள். ஷைத்தான் அந்த தவறை ஒற்றுக்கொள்ளாமல் ஏற்றுக்கொள்ளாமல் அதை நியாயப்படுத்த முயற்சி செய்தான். மேலும் அந்த தவறின் மீது அவன் அதிகப்படுத்தி கொண்டான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தவறு செய்தார்கள், அந்த தவறை ஒப்புக்கொண்டு ஏற்றுக்கொண்டு உணர்ந்து அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டார்கள். இதுதான் இப்லீஸிற்கும் ஒரு சாலிஹான முஸ்லிமிற்கும் உண்டான வித்தியாசம். அப்போ நாம் பாவம் செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றோம் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும், அல்லாஹ் ரப்புல் ஆலமீனிடத்திலே அதற்காக பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். இதுதான் ஒரு முஸ்லிமிற்கு அழகு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லி காட்டுகின்றார்கள், நீங்கள் ஒருவேளை பாவ மன்னிப்பு கேட்கின்ற பட்சத்தில் வல்லாஹு அஷத்து ஃபர்ஹா, அல்லாஹ் என்ன செய்கின்றான், மிக கடுமையாக என்ன செய்கின்றான், அவன் மகிழ்ச்சி அடைகின்றான். எந்த அளவிற்கு கடுமையான மகிழ்ச்சி? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உதாரணத்தை சொல்லி காண்பித்தார்கள். என்ன உதாரணம்? பாலைவனத்தில் பிரயாணம் செய்து கொண்டிருந்தவருடைய அந்த வாகனம் தொலைந்து விட்டது. எல்லா வாழ்வாதாரமும் அதில் தான் இருக்கின்றது. அந்த வாகனம் தொலைந்த ஒரு அதிர்ச்சியில் அவர் தேடுகின்றார், களைப்பாகி உறங்கி விடுகின்றார். என்ன செய்ய முடியும்? எந்த திசையில் செல்ல வேண்டும் என்பது தெரியாது. அடுத்த வேளை உணவு கிடையாது, அடுத்த வேளை தண்ணீர் கிடையாது. பாலைவனத்தில் மக்கள் எல்லாம் அடிக்கடி போக்குவரத்து இருக்காது. என்ன செய்வதென்றே தெரியாமல் நடு பாலைவனத்தில் சிக்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் களைப்பில் தூங்கிவிட்டார். என்ன செய்ய என்று தெரியவில்லை. முழித்து பார்க்கும்பொழுது அந்த வாகனம் கண் முன்னால் நிற்கின்றது. அப்படி வாகனம் கண் முன்னால் நிற்கும் பொழுது அவர் பார்த்து எந்த அளவுக்கு மகிழ்ச்சி அடைவார், அதை விட அதிகமாக அல்லாஹ் ரப்பல் என்ன செய்கின்றான், தன்னுடைய அடியார்கள் பாவத்தின் பக்கம் சென்று விட்டு மீண்டும் வரும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மகிழ்ச்சி அடைகின்றான். தௌபா செய்யும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொள்ளக்கூடிய மகிழ்ச்சி, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வார்த்தையை அஷத்து ஃபர்ஹா, மிக கடுமையாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மகிழ்ச்சி அடைகின்றான். மின் தௌபத்தி அப்திஹி, அவனுடைய அடியான் தௌபா செய்வதை கொண்டு என்பதை அந்த வரலாற்று நிகழ்வுகளிலிருந்து எம்மால் என்ன செய்ய முடிகின்றது, விளங்கிக் கொள்ள முடிகின்றது. இணையத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம் தௌபா செய்தோம் என்று சொன்னால் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வான். ஆனால் ஷைத்தான் என்ன செய்வான், நீங்கள் தௌபா செய்ய வேண்டாம் என்பதாக உங்களுடைய உள்ளத்தில் விதைத்துக் கொண்டே இருப்பான். நீங்கள் ஒரு பாவம் செய்தால் இன்னும் கொஞ்சம் அந்த பாவத்தை அதிகப்படுத்தத்தான் நம்முடைய ஷைத்தான் என்ன செய்வான், இம்மிடத்தில் முயற்சி செய்து கொண்டே இருப்பான். எப்படி அவன் தன் பாவத்தை செய்துவிட்டு அந்த பாவத்திற்கு பாவ மன்னிப்பு கேட்காமல் மேலும் 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 அவனுடைய பாவத்தை அதிகப்படுத்தி கொண்டே போனானோ அதே போன்று எம்மையும் என்ன செய்வதற்காகத்தான் அவன் நினைப்பான், இம்முடைய பாவத்தை மேலும் 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 அதிகப்படுத்தி விட வேண்டும் என்பதாக ஷைத்தான் என்ன செய்வான், அவன் கங்கணம் கட்டி கொண்டு திரிந்து கொண்டு இருப்பான். ஒரு முஸ்லீம் என்ன செய்யக்கூடாது, இதற்கெல்லாம் ஒருபொழுதும் இணங்கி விடவே கூடாது. கணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய கட்டளையை பின்பற்றி வாழ வேண்டும். அப்படி பின்பற்றி வாழவில்லை என்று சொன்னால் எம்முடைய நிலை என்ன என்பதை நாம் சிந்தித்துக் கொள்ள வேண்டும். இதுதான் இந்த நிகழ்ச்சியிலிருந்து நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம். ஷைத்தான் ஒரு கட்டளையை தான் மீறினான். ஷைத்தான் காலி. ஷைத்தான் எத்தனை கட்டளையை மீறினான்? ஒரு கட்டளையை தான் மீறினான். ஷைத்தான் காலி. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு கட்டளையை தான் மீறினார்கள், சொர்க்கத்தை விட்டு வெளியேற்றப்பட்டார்கள். நாம் எம்முடைய நிலை, ஒரு முறை சஜிதா செய்ய சொல்லி ஷைத்தான் மறுத்ததற்கு இன்று விரட்டடிக்கப்பட்டவனாக திரிந்து கொண்டிருக்கின்றான். ஒரு நாளைக்கு 5 முறை தொழுக வேண்டும் என்பதாக, சிரம் பணிய வேண்டும் என்பதாக, சஜிதா செய்ய வேண்டும் என்பதாக அல்லாஹ் எமக்கு ஏவிருக்கின்றான். ஆனால் அந்த தொழுகையினுடைய விஷயத்தில் நாம் எப்படி இருந்து கொண்டிருக்கின்றோம்?
ஒரு முறை சஜிதா செய்யவில்லை என்பதற்காக எப்படிப்பட்ட நிலையில் இருந்த அந்த ஷைத்தான் அசாசில் இன்று இப்படி திரிந்து கொண்டிருக்கின்றார் என்று சொன்னால், ஒரு நாளைக்கு 5 முறை தொழுகையை கடமையாக்கி சஜிதாக்கள் செய்ய வேண்டும் என்பதாக அல்லாஹ் ரப்பல் என்ன செய்திருக்கின்றான், எமக்கு ஏவி இருக்கின்றான். இப்படிப்பட்ட அந்த சஜிதாக்களை தொழுகையிலே மறுத்துவிட்டு நாம் திரிந்து கொண்டிருக்கின்றோம் என்றால் எம்முடைய நிலை என்ன என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த வரலாறை படிக்கும் பொழுது யோசித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் எத்தனை கட்டளைகளை மீறி கொண்டிருக்கின்றோம். சுப்ஹானல்லாஹ். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரே ஒரு கட்டளை தான், இந்த மரத்தை நெருங்கக்கூடாது என்பதாக. ஆனால் இன்று இருக்கக்கூடிய எல்லா பாவமான காரியத்தையும் நாம் நெருங்கிவிட்டோமா இல்லையா? இந்த உலகமே நெருங்கிவிட்டது. பாவமான காரியங்கள் ஒரு காலத்தில் தூரமாக பார்க்கப்பட்டது, இன்றைய காலத்தில் நெருக்கமாக பார்க்கப்படுகின்றது. ஏனால் எல்லோ மனிதர்களும் அதற்கு நெருங்கி விட்டார்கள். வட்டி சகஜமாக ஆக்கப்பட்டு விட்டது, விபச்சாரம் சகஜமாக ஆக்கப்பட்டு விட்டது, பொய் பேசுவது சகஜமாக ஆக்கப்பட்டு விட்டது. பெரும்பாவங்களில் என்னவெல்லாம் இருக்குமோ அதெல்லாம் இன்றைய காலகட்டத்தில் ஒரு சகஜமான பாவமாக பார்க்கப்பட்டு விட்டது. மக்கள் எல்லாம் நெருங்கி விட்டார்கள். சுப்ஹானல்லாஹ். கணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அப்படி எம்முடைய நிலைமை என்ன? இப்படி என்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இடத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் செய்யக்கூடிய பாவத்தை குறித்து தௌபா செய்ய வேண்டும். அதுதான் ஒரே தீர்வு. ஷைத்தான் தௌபா செய்யவில்லை, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விரட்டி அடித்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தௌபா செய்தார்கள். ஃபதாப அலைஹி, என்ன செய்தான்? அல்லாஹ் மன்னித்து விட்டான். அதே போன்றுதான் கணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இடத்திலே நாமும் செய்யக்கூடிய பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்கும் பொழுது, தௌபா செய்யும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வார். நீங்கள் தௌபா செய்ய வேண்டாம் என்பதாக ஷைத்தான் என்ன செய்வான்? உங்களுடைய உள்ளத்தில் போடுவான். ஆனால் அது உண்மை அல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? காலையில் பாவம் செய்யக்கூடியவர்களுடைய பாவத்தை மன்னிப்பதற்காக தௌபாவினுடைய கதவுகள் இரவில் திறந்திருக்கும். இரவில் செய்யக்கூடிய பாவங்களை மன்னிப்பதற்காக தௌபாவுடைய வாசல்கள் பகலில் திறந்திருக்கும். அப்படி என்றால் 24/7 நீங்கள் பாவ மன்னிப்பு கேட்பதற்காக தௌபாவுடைய வாசல் உங்களுக்கு திறந்தே இருக்கும். ஆனால் நாம் தான் என்ன செய்வது கிடையாது, தௌபா செய்வது கிடையாது. எனவே கணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் செய்யக்கூடிய பாவங்களை, தவறான விஷயங்களை உணர வேண்டும் என்று தான் உணர போகின்றோம். உணரவில்லை என்று சொன்னால் எந்த பிரயோஜனமும் கிடையாது. இந்த குர்ஆனை படிப்பதை கொண்டு, தஃப்சீர் கேட்பதை கொண்டு எந்த பிரயோஜனமும் கிடையாது. கணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவருடைய பாவத்தை உணர்ந்து, நாம் செய்யக்கூடிய தவறுகளை உணர்ந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீனிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உணர்ந்து, யா அல்லாஹ், நாங்கள் இந்த தவறை செய்து விட்டோம், தெரியாமல் செய்து விட்டோம், இனிமேல் செய்ய மாட்டோம் என்பதாக அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை கொண்டு அந்த தௌபாவை ஏற்றுக்கொண்டு உங்களுடைய பாவத்தை பொறுத்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வதை போன்று ஒரு இஹ்லாஸான முஸ்லிமாக வாழக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கும் எவருக்கும் தந்தருள்வானாக இன்ஷா அல்லாஹ். தொடர்ச்சியாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன சொல்லி காட்டுகின்றான் என்பதை நாளை தினம் தெரிந்து கொள்வோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கும் எமக்கும் முழுமையான கல்வி ஞானத்தை அதிகப்படுத்தி தரட்டும். ஹதா மின் துலில் முமின் இன்தில்லா குலி கௌலி ஹதா அஸ்தக்ஃபிருல்லாஹி வலக்கும் வல் ஜமீல் முஸ்லிமீன முஃமினீன அஜ்மஈன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.